Hi everyone, நான் தான் Ungal. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கீழே விழுந்ததில் இந்த ஹெல்மெட் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷில் வாங்கியிருந்தேன்னா, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணதில் அங்கங்கே சின்ன சின்னதாக பேத்துக்கிட்டு வந்துடுச்சு இந்த ஹெல்மெட்டு. ஸோ இதை வந்து கடையில் கொடுக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வரும் போல். இது வாங்கும் போதே 5500 தான் ஆச்சு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக அன்ட்ராப் பண்ணி பெயிண்ட் பண்ணி நிறைய ஸ்டிக்கரிங்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம், நம்மளே அன்ட்ராப் பண்ணி ஸ்டிக்கரிங்லாம் ட்ரை பண்ணலாம், பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எப்படி அவுட்புட் வரும்னு எனக்கு தெரியல. இது நல்லா அவுட்புட் வந்தால் மட்டும் தான் நான் இதை போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவை. ஸோ ஒரு ட்ரை தான், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு, அதான். அண்ட் தென் வைசரும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு புது கிளியர் வைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்தோடனே இந்த ஹெல்மெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அதையும் ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் காட்டுவேன். ஆஹா, இது அவன் சொன்ன மாதிரி கஷ்டம்தான் போலையே. இந்த ஏரியாலாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது ஒரு லேயர் பெயிண்ட் கிடையாது, 2-3 லேயர் பெயிண்ட் இருக்கும். ஸோ ஒயிட் ஒன்று, க்ரே ஒன்று, அந்த பேட்டர்ன் வர்றதுக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அதனால் என்னோடய கத்தியை வச்சு ரொம்ப நேரம் அதை தேய்ச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வேலை கொடுத்துச்சு இது எனக்கு. மற்றபடி நிறைய இடத்துல ஈஸியாக வந்துட்டு, இந்த ஒரு இடம் மட்டும் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிக்கரையும் ஒரு வழியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் இடத்துல மட்டும் அங்கங்கன்னு விட்டு வச்சுருக்கோம். இங்கே பின்னாடி வந்து இந்த டாட் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணல. இங்கே மேலே இருக்க இடத்துல மட்டும் வேறு ஸ்டிக்கர் ஒட்டிப்பேன். ஸோ அதே போல் இன்னொரு இடத்துலையும் ஒட்டி வச்சுருப்பேன். ஓகே, இங்கேயும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டிக்கர் பண்ணி தெரியாத அளவுக்கு பண்ணிடலாம். அதான் என்னோடய பிளான். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு பார்க்குறீங்க. அவ்வளோ குப்பை இருக்குது, எக்கச்சக்கம். இதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணிட்டேன். மேலேயும் சரி, அந்த வாய்ப்பகுதியில் அங்கேயுமே பக்காவாக பாலிஷ் பண்ணிட்டேன். நான் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பார்த்தா இது பேர் எமரி ஷீட்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தேய்ச்சி பார்த்தேன், செம்மையாக பாலிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கங்கே வேறு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு.
ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்டிக்கர்ஸ் அமேசானில். ஸோ இதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பிளானிங்கே இல்லை, பட் பார்க்கணும் நீ எப்படி ஓட்டுறது எதுன்னு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாற்றி ஒட்டிட்டா கூட பிரித்து மறுபடியும் ஓட்டுறது சரி வராது. அதை நம்ம எங்கன்னா சொதப்பிட்டா கண்ட்ராவியாக முடிஞ்சிடும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அன்ட்ராப் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் இருக்குது வந்திருக்கு. இதில் வந்து ஏஜிவி இருக்குது. ஸோ இது பாருங்கள் ஏஜிவி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து போடலாம். ஆக்சுவலாக நோ ஏர் பேக்ஸ், வி ஹேவ் ஹெல்மெட். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க ஒரு இமேஜ் தான் வந்து லைக் ஃப்ரண்ட்டு ஆர் யூனோ மண்டைக்கு மேலே, அப்புறம் பேக்கு இந்த ஹெல்மெட் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. நைஸ். புரியுதா? அப்படி ஒரு இது ஜாயின் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு பண்ணு. இது வரைக்கும் ஒட்டினது ரொம்ப சுமாராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்கேயே ஒட்டுவோமா அதை? அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. சரி, அப்போ வெயிட் பண்ணு. எது சென்டரில் நல்லா இருக்குது. ஸ்பிட்டி ஃபீல்டா? இது ரொம்ப பெருசு. இங்கே ஒட்டினா அதுதான் சொல்கிறேன், வலியுது அந்த இடத்துல. சரி இரு, இது நம்ம ஒட்டிடுவோம் ஒரு மண்டை மேலே. ஃபைனலி ஃப்ரண்ட் இது முடிச்சாச்சு. அது லைட்டாக ஸ்க்ராட்சிங் வந்துடுச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அழகாக இருக்குது. நேரில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இன்னும் வைசர் அதெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அங்கங்கே லைக் ஒரு 85% முடிஞ்சிச்சு. இன்னும் அங்கே இங்கே லைட்டாக பட்டிட்டு இங்கே பார்த்தோன்னா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட், எனக்கு பிடிச்சிருக்கு. பார்ப்போம் இன்னும் ஃபுல் அவுட்கம் எப்படி வருது. ஆக்சுவலாக அங்கங்கே கொஞ்சம் இந்த ஒயிட்டாக இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே போல் கம்ப்ளீட் பிளாக்காக இருக்கிறதுக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிளாக் போஸ்டர் கலர் கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் ட்ரை தான் கொடுப்போம். ஸோ இதுதாங்க என்னோடய ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் மாடிஃபைடு ஹெல்மெட். ஜஸ்ட் வைசர் மட்டும் போடலை. வைசர் போட்டுட்டு ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி எடுத்து போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I begin to